கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை மே மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பயங்கரங்கள் சூழும் போது பயப்படாதிருங்கள். இன்றைய தியான வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தியானம். ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருடைய சீஷனாகிய பவுல் என்பவர் சிறை கைதியாக கப்பல் வழியாக ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். வழியிலே கப்பலானது பெரும் புயல் காற்றில் அகப்பட்டது. கப்பலில் இருந்த யாத்ரிகள் யாவரும் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்த படியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு பவுலோடு கூட இருந்தார். அன்றைய நாளிலே கப்பல் சேதமடைந்து உடைந்து போயிற்று. அவர்கள் நீந்தி கரை சேர்ந்து குளிர் காயும் போது ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. அவனோ அந்த பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த உலகிலே நம்முடைய ஜீவ யாத்திரையிலும் புயல்கள், சேதங்கள், எதிர்ப்புகள், பரியாசங்கள், பயங்கரங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அவையொவ்வொன்றும் தேவ சித்தத்தை மேற்கொள்வதில்லை. தேவ மனுஷனாகிய பவுல் தேவ ஆலயத்திலே பிரசங்கித்தார். கைது செய்யப்பட்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன் நின்றார். அடிக்கப்பட்டார், சிறையில் போடப்பட்டார், ராஜாக்கள் முன்னிலையிலே நிறுத்தி விசாரிக்கப்பட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவர் இருக்கும் இடத்தில் அவரோடு இருந்தார். அதே போல நாம் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இன்றும் என்றும் நம்மோடிருந்து வழி நடத்தி செல்வார். ஜெபம் செய்வோம். உயர்விலும் தாழ்விலும் என்னோடிருக்கின்ற தேவனே, சுற்றி சூழும் பயங்கரங்களைக் கண்டு நான் மருண்டு போய் விடாதபடிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலைவாசகம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை.